ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆன்மீக ஜோதிட வாக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவமானது அரங்கேற போகுது. அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? செப்டம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி மாதத்துடைய அமாவாசையானது வருது. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது. கிரகங்களிடையே ஒரு மிக முக்கியமான மாற்றங்கள் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைனா இந்த ஆவணி அமாவாசையை சொல்லலாம். நிறைய பேருக்கு ஆவணி அமாவாசைனா என்னங்கிறது தெரியாமல் இருக்கு. இந்த வீடியோவில் ஆவணி அமாவாசைனா என்னங்கிறத சொல்ல போகிறேன். ஆவணிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் 5ஆவதாக வரக்கூடிய மாதம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் சிம்ம ராசியில் பயணம் செய்கிறதுனால இது ஒரு சிம்ம மாதம் என்று அழைக்கப்படும். அட் த சேம் டைம் இந்த மாதத்துக்கு பவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாகவே இருக்கும். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய நிறைய சிறப்பான தினங்கள் இருக்குது. ஆடியில் சுப காரியங்கள் செய்யப்படாமல் இருக்கிறது எல்லாமே ஆவணியில் செய்யப்படும். ஆவணியில் ஏன்னா நிறைய சுபமுகூர்த்தங்கள் வரும். அதனால் ஆவணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. நம்மள நிறைய பேருக்கு ஆவணியில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தெரியாததுனால நிறைய தவறுகள் செய்து நம்ம மாட்டிக்கிறோம். இனி அந்த மாதிரி மாட்டக்கூடாதுங்கிறதுனால இந்த வீடியோவில் ஆவணி அமாவாசையை பற்றி முதல்ல ஷேர் பண்ண போகிறேன். மேலும் ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறோம். அந்த வகையில் நவக்கிரகங்களால் இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் நம்ம ராசிக்கு தெரிஞ்சுக்கணும். எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன்னா, துலா ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். துலா ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஆவணி அமாவாசையுடைய சிறப்பு என்ன, அதன் சிறப்பு மட்டும் இல்லாமல் கூடுதல் பலன் பெற உங்கள் ராசிக்கு அன்று என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதாவது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை விட ஆவணி அமாவாசை கூடுதல் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுது. இந்த நாளில் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் பன்மடங்கு நற்பலன்களை தரும் என்று சொல்லப்படுது. ஸோ ஜோதிடர்கள் இது பற்றிய தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினம் என்பது முன்னோர்களை வழிபடக்கூடிய தினமாக கடைபிடிக்கப்படுது. அன்று நாம் முன்னோர்களை நினைத்து குறைந்தபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டால் நம்ம துன்பங்கள் தீர்ந்து இன்பங்கள் பிறக்கும் என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. அதிலும் குறிப்பாக ஆடி, புரட்டாசி, தை, மாசி மாத அமாவாசைகள் மிகவும் விசேஷமாக கடைபிடிக்கப்படுது. இந்த ஆண்டுடைய அமாவாசை ஆவணி மாதத்துது கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு வருது. அதுவும் திங்கக்கிழமை வருது. இந்த அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற அமாவாசை காட்டிலும் அளவுக்கு புண்ணிய பலனை அதிகமாக தருது என்று சொல்லலாம். மேலும் இந்த அமாவாசைக்கு அப்படி என்ன சிறப்பு என்றும் இந்த நாளில் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் என்ன என்பதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அமாவாசை ஜோதிட ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. காரணம் 5 கிரகங்களுடைய ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அமாவாசை வருவது தான். சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறாரு, குரு பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு, சந்திர பகவான் கடக ராசியில் இருக்கிறாரு, சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு, புதன் பகவான் கன்னி ராசியில் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய அமாவாசை இந்த அமாவாசை. இந்த கிரகங்கள் சொந்த வீடும் ஆட்சி வீடும் ஆகும். செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறாரு. அவருக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது சிறப்பு. அப்புறம் சுக்கிரன் சந்திரனோடு இணைந்து காணப்படுறாரு. எனவே இந்த நாளில் நிகழக்கூடிய அமாவாசை மிகவும் முக்கியமானது. இந்த நாளில் வழக்கமான அமாவாசை போன்று முன்னோர்களை வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் கூடுதலாக சில தானங்களும் உங்கள் ராசிக்கு ஏற்ப செய்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன்படி உங்கள் ராசிக்கு என்ன தானம் செய்யணுங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கேது பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள் இந்த நாள். 4ஆவது வீட்டில் சனி பகவானும் அமர்ந்து இருக்கிறதுனால உங்கள் கடன் பிரச்சனைகள் அதிகப்படுத்தி வருவார். அதே போல் இப்படிப்பட்ட சிக்கல்களை விளக்க இந்த அமாவாசை நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுக்கு மாதுளையை சமர்ப்பித்து வழிபாடு செய்கிறது சிறப்பு. கோயில்களில் மாதுளை அபிஷேகம் செய்வாங்க. எப்போது மாதுளை அபிஷேகம் செய்வார்கள் என்று விசாரித்து அந்த நாளில் சமர்ப்பிப்பதாக வேண்டிக் கொள்ளுங்க.
மாதுளப்பழ தானம் செய்வது நற்பலனை அதிகப்படுத்தும். ஸோ உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் பண்ண வேண்டிய தானம் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் ஆவணி அமாவாசையுடைய சிறப்பும் இந்த அமாவாசையில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு இனி தலைவிதி எப்படி மாறும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ராசிக்கு இனி தலைவிதி எப்படி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு தலைவிதி இந்த அமாவாசைக்கு பிறகு இப்படியெல்லாம் மாறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். தெளிவாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அனைவரையுமே எளிதில் வசப்படுத்தக்கூடிய வித்தை அறிந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எல்லா விதத்துலேயும் நன்மை உண்டாகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும். தடைப்பட்டு வந்த காரியங்களில் உங்களுக்கு தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தாமாகவே விலகி செல்வாங்க. இந்த மாதிரி பல அதிசயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு நடக்கும். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் நீங்கி நன்கு உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவிகள்லாம் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகள் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதுரியமான பேச்சால் மேல அதிகாரிகளுடைய கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவீங்க. நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி தானாக வரும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க. பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபடுவீங்க. விருந்தினருடைய வருகை இருக்கும். தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக நடக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றும். அதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் பெண்களுக்கு சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு கூடும். காரிய தடைகள் நீங்கும். அரசியல் மற்றும் பொது பணிகளில் ஈடுபட்டுருவோருக்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலை உண்டாகும். முடிந்தவரை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவது இந்த அமாவாசைக்கு பிறகு நல்லது. எடுக்கக்கூடிய காரியங்கள் தடைகளுக்கு பின்பு வெற்றி பெற முடியும். உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் நல்லது. பொருளாதார நிலையில் ஏற்றிறக்கமாக இருக்கும். ஸோ பொருளாதார நிலையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை நழுவ விடாமல் பாதுகாத்து கொள்வது உத்தமம். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சிக்கல்கள் உண்டாகும். நெருக்கடியான சூழ்நிலைகளால் உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு மன அமைதி குறையும். உடன் இருப்பவர்களாலே வீண் பிரச்சனைகள் சந்திப்பீங்க. பணவரவுகள் தேவைக்கேற்றாற்படி இருக்கும். அதனால் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். மாணவர்களுக்கு கூட ஆசிரியர்கள் சக மாணவர்கள் உதவிகள் கிடைக்கும். பாடங்களை நன்கு படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற முடியும். அதனால் பாடங்கள் நன்கு படிக்க பாருங்கள். ஸோ துலா ராசிக்காரங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு நட்சத்திர வாரியாக சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் சித்திரையில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுப்பறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எப்படி நடந்துவிடும் என்ற நம்பிக்கை வைத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கும். அப்புறம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம். சந்திரன் சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்போ ஆர்வமோ இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் நரகாசுரநாதன் ராகுவின் பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார். இனிப்பு கசப்பு மாறி மாறி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பலன்களாக இந்த அமாவாசைக்கு பிறகு கிடைக்கும். அப்புறம் கடைசியாக விசாகத்தில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும். யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்து கொள்வது நல்லது. ஸோ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இப்படி தான் இருக்கும். இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா வெள்ளிக்கிழமையில் ராஜராஜேஸ்வரியை அர்ச்சனை செய்து வழிபடுறது. இதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வம் சேரும், செல்வாக்கு உயரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஆவணி அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுசாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோ இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் அவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது அவங்களும் அவங்களோட ராசி துலா ராசியாக இருந்ததுன்னா அவங்களோட ராசி துலா ராசிக்கான இந்த பலனை தெரிஞ்சு பயனடையிட்டோம்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.